வணக்கம் வேதா மாஸ்டர். ஆரா யோகா மையத்தின் செயல்பாடுகள் குறித்த கலந்துரையாடலில் எனது அடுத்த கேள்வியாக, ஆரா யோகா மையத்திற்கு வருபவர்களுக்கு நாம் அடிப்படை செயல்முறையாக பரிந்துரைப்பது உடல் கழிவு நீக்க முறை. ஆனால் பல பேர் உடல் கழிவு நீக்க முறை எதற்காக, என்னுடைய உடலில் உள்ள குறைகளை அதற்கான சிகிச்சையின் மூலம் நான் சரி செஞ்சுக்கிறேன், அதை தாண்டி உடல் கழிவு நீக்கம் எதற்கு அப்படின்னு கேட்பதுண்டு. உடல் கழிவு நீக்கத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத அவங்க உணராதது தான் இதற்கு காரணம். அதன் அடிப்படையில் உடல் கழிவு நீக்க முறை ஏன் அவசியம்? வணக்கம். மிக நீங்கள் கேட்டதில் வரவங்களுக்கு இந்த முதல் அடிப்படை செயலாக நம்ம கொடுக்கறது உடலில் உள்ள குடல் கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாள்பட்ட தேங்கி போன உடல் அழுக்குகளை, வெளியேற வேண்டிய கழிவுகள், மலக்கழிவுகள் வெளியேறாமல் தேங்கி இருக்கிறதுனால அவங்க உடல்ல வாதம் சீர்நிலையோட மிகுந்திருக்கும். வாதம் மிகுதுதான் இங்க அடிப்படை. எல்லா உடல்நல குறைபாடுகளுக்கும் காரணமே வாத சீர்மை இல்லாத ஒரு நிலை தான் அடிப்படை. அதை உடலிலிருந்து நீக்காமல் அதை வைத்து கொண்டே எவ்வளவு நம்ம உடல்நல விஷயங்களை கொடுத்தாலும், அதாவது அவங்களுக்கு வாழ்வியலையோ அடுத்தது உடற்பயிற்சியோ எது கொடுத்தாலுமே அதில் ஒரு முழுமைத்தன்மை, ஒரு குணமாகக்கூடிய ஒரு நிலை அவங்களுக்கு ஏற்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மரபில் வைத்தியர்களை பார்க்க போவாங்க. அதாவது உடம்பு முடியலன்னா எங்கே போவாங்க? வைத்தியர்கிட்ட போவாங்க, மருத்துவர்கிட்ட போகிறாங்கன்னு வச்சு. அப்போ மரபில் சொன்னது என்னன்னு நாடி பார்ப்பாங்க. பிடிச்சி நாடி பார்த்துட்டு எந்த நாடி சீர்நிலையோட மிகுந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு வாத நாடி, பித்த நாடி, கப நாடின்றத பார்ப்பாங்க. பார்த்துட்டு எது சீர்நிலையோட அதிகமான வெளிப்படுதுன்றதை பார்ப்பாங்க. அதன் பிறகு முதல்ல பேதி மருந்து தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு. பேதி மருந்துகளை கொடுத்து, இல்லை வீட்டில் கையாளக்கூடிய முறையோ இல்லை அவங்க கையில் இருக்கிற ஏதோ ஒரு மருந்தை கொடுத்து முதல்ல வயிறை சுத்தம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. போய் சுத்தம் பண்ணிட்டு வந்த பிறகு திரும்பவும் நாடி பார்ப்பாங்க. பேதிக்கு சாப்பிட்டு ஒரு 2-3 நாள் கழித்து பார்க்க சொல்லுவாங்க. பார்த்த பிறகு அந்த நாடியில் வேறுபாடுகள் இருக்கும். அப்போ தான் அதில் சரியான நாடியை அவங்க பார்க்க முடியும். அதாவது தேக்கம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கேற்றபடி உள்ள வாதம் மிகுதியாகி உடலில் வாதம் சுழல ஆரம்பிக்கும் போது நாடியிலேயே வித்தியாசங்கள் இருக்கும், உடலில் தொந்தரவுகள் இருக்கும். அப்போ முதல்ல பேதிக்கு சாப்பிட்ட பிறகு, அதாவது குடலை சுத்தம் பண்ண பிறகு அவங்க 90% தயாராகிடுவாங்க. அந்த உடலில் வலினாவே வாதத்தினால தான் வலிகள் அதிகமாக இருக்கும். இப்போ அடிபட்டு வர வலி வேற, ஏதோ இடிச்சுக்கிட்டோம் இல்லை ஏதோ அடிபட்டுருச்சு அப்படின்னா அது உடல் சார்ந்தது, வெளிப்புறம் சார்ந்தது. உள்ளுக்குள்ள வலி அங்கங்கே பிடிக்குது, ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல வலிக்குதுன்னா அது வாதம் தானே. அப்போ இந்த அடிப்படை உடல் புரிதலுக்கு முதல் செயலாக நம்ம செய்ய வேண்டியது அந்த உடலில் உள்ள குடல் கழிவு நீக்கம். அதை செய்யாமல் நீங்கள் என்ன வைத்தியம் பார்த்தாலும் சரி, அந்த மருந்துகள் உள்ளே போகும்போது ஒரு சின்ன மாற்றம் தெரியும், திரும்பவும் வரும். இது தொடர்கதையாக சரி இங்கே போனேன் சரியா இல்லை, இன்னொரு இடத்துக்கு போனோம், அங்கே போய் பார்க்கலாம், எங்கே சுற்றினாலும் சரி உங்களை நீங்கள் சரி பண்ணாமல் யாரும் சரி பண்ண முடியாது. அதுக்கு முதல் அடிப்படையே அந்த குடல் கழிவு நீக்கம். அதாவது ஏற்கனவே இதை பற்றி ஒரு பதிவு நம்ம யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறோம். அதாவது தேங்கும் மலம், தங்கும் மலம் அப்படின்றவங்க. அதாவது தங்கும் மலம்ன்றது உடலே தக்க வைத்து அதுலேருந்து ஒரு வாயுவை உற்பத்தியாகி உடல் செயல்பாட்டுக்கு அது உடல் செய்யக்கூடிய உடலினோட அறிவு. தேங்கும் மலம்ன்றது
இந்த வாழ்வியல் முறைகளால், பொருந்தாத உணவுகளால் குடல் வறண்டு போய் அது காய்ந்து போய் உள்ளேயே தேங்கிடும். அந்த தேங்கி போச்சுன்னா அதுலேருந்து வாயுக்கள் உற்பத்தி ஆகும்போது உடல்ல ஒரு பொருந்தாத சூழல் ஏற்படும். அப்படி ஏற்பட்டு அதனால வரக்கூடியதை இவங்க பெரிய நோயா அது போய் ஸ்கேன் பண்றது சாதாரண ஒரு வாதத்தினால வரக்கூடிய வலி. அதை பற்றியான புரிதல் இல்லாததுனால அது ஏதோ தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதாவது இந்த இடம்லாம் கனமா இருக்கும் நெஞ்சு பகுதி. ஏன்னா வாதம்னா காற்று, காற்று மேல் நோக்கி தான் வரும். உடல்ல மேல் பகுதி இந்த பகுதி தான், நெஞ்சு பகுதி. அப்போ இங்க ஏறி வரும்போது இது ஒரு அழுத்தமா இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ இதயத்துல பிரச்சனை இருக்க மாதிரியும் நுரையீரல்ல தொந்தரவு இருக்கிற மாதிரியும் நினைச்சு பயப்படுவாங்க. அதாவது இருதயத்தில் அடைப்புன்றதே வாத மிகுதியால வரக்கூடிய ஒரு தொந்தரவு தான். 90% பிளாக் இருக்கு, 80% பிளாக் இருக்கு. அது கழிவுகளோட தேக்கம் இல்லாம வச்சிருந்தாவே அந்த தேக்கங்கள் வராது. அதே போல கொழுப்புகளோட தேக்கம் அது பல வகைகள் இருக்கலாம். ஆனால் அடிப்படை இந்த பகுதியில் ஒரு அழுத்தம். அதே போல இந்த ஃப்ரோசன் ஷோல்டர், கையை இவ்வளவுதான் தூக்க முடியுது, அதுக்கு மேல தூக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு அது எல்லாமே இந்த வாதம் மேல் பகுதியில வந்து அங்க தேங்கும் போது அங்க உள்ள செயல்பாடுகளுக்கு உண்டான இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம் எல்லாம் தடைப்படும் போது அந்த இடத்துல வலி ஏற்படும். இந்த வலியை பெருசா ஏதோ பக்கவாதம் வந்த மாதிரிலாம் கற்பனை போகும். சரியா வச்சுக்கலன்னா அச்சம் வருவது இயல்பு தானே, அப்படிதான் அதை பார்க்கணும். அப்போ அதுக்கு அடிப்படை தேக்கமடைந்த கழிவுகளை நீக்கிட்டோம், முதல் வேலையா அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா அங்க தடைப்பட்டிருக்க விஷயங்கள் தானாகவே சீர் செய்யப்பட்டு இயக்கம் அங்க சீரா இயங்க ஆரம்பிச்சு. இப்ப அந்த தடைப்பட்ட உயிர் சக்தி, அந்த ஒரு தேக்கம் இருக்கிறதுனால உள்ள இருக்கக்கூடிய உயிராற்றலே ஒரு தடையோட இயங்கிட்டே இருக்கும். அப்போ இதை நீக்கின பிறகு அது முழு செயல்பாடோட செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ முதல் அடிப்படை செயலை கழிவு நீக்கம் பண்ணாம நீங்க எவ்வளவு வைத்தியம் பார்த்தாலும் அதுல ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதை செஞ்சுட்டு அதன் பிறகு உடலுக்கு சிறிய ஒரு மருத்துவ முறையை கையாண்டாவே போதும், அது உடனே தன்னை சீர்படுத்தி. அதனாலதான் நம்ம ஆரா யோகா மையத்துல முதல் செயல்பாடா நம்ம கொடுக்கறது, முதல் அடிப்படை செயல்பாடு உடலில் உள்ள குடல் கழிவு நீக்கம். அதை நீக்கிட்டாவே 90% அவங்க தயாராகிடுவாங்க. அதன் பிறகு சின்ன சின்ன வாழ்வியல் ஒழுங்குகள், உணவு ஒழுங்குகள், உடல் ஒழுங்கு, தேவைப்பட்ட மருந்து இல்லாத மருத்துவங்களை செஞ்சுக்கிட்டோம்னாவே அவங்க பெருசா கற்பனை பண்ணி வச்சிருக்கிறதுலேருந்து ரொம்ப சுலபமா எளிமையா வெளியில வந்துடலாம். வணக்கம் மாஸ்டர். அடுத்ததாக என்னுடைய கேள்வி, நமது ஆரா யோகா மையத்திற்கு வந்து உடல் கழிவு நீக்கம் செய்து முடித்த பிறகு அந்த நபர்களுக்கு நம்ம முதலில் வழங்கப்படுவது விரத முறைகள் தான். அந்த விரத முறைகளுமே அவரவர்களோட உடல் எடைக்கேற்ப அந்த நாட்கள் அப்படின்றது வேறுபடுது. முதல்ல விரத முறைகள் அவர்களுக்கு வழங்கப்படுவதற்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் குறிப்பாக எலுமிச்சை நீர் விரதம், இளநீர் விரதம் மற்றும் ப்ரோபயோட்டிக் விரதம், இந்த 3 வகையான விரதங்கள் வழங்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஆமா, அதுதான். அதாவது கழிவு நீக்கம் முடிந்த பிறகு அடுத்து அவர்களுக்கு வழங்கப்படுற வழிகாட்டல் விரத முறைகள் கொடுக்குறோம். விரத முறைகள்ன்றது அவரவர் உடல், இன்னைக்கு உள்ள மனித உடல் நம்ம பார்க்குறோம், உடல் பருமன், இன்னொன்று வாத மிகுதி. எல்லாருக்குமே வாத மிகுதி. அதாவது இன்னைக்கு பசி எடுக்காமே சாப்பிடக்கூடிய ஒரு நிலை மனிதர்கள்ட்ட அதிகமாக இருக்கு. அதாவது திருக்குறள்லேருந்து எல்லாத்துலேயும் சொன்னது என்ன? பசி அறிந்து உண். பசியை அனுபவித்து அதன் பிறகு உணவு எடுக்கும்போது அதன் பிறகு கொடுக்கப்படக்கூடிய உணவை உடல் முழுமையாக தன்மையப்படுத்தி சீரான சரியான செரிமானம் அங்கே நடக்கும். இன்னைக்கு பெரியவங்க மட்டும் இல்லை, சின்ன பிள்ளைங்களையும் நம்ம பார்க்குறோம். இதற்கு காரணம் அவங்களோட பெற்றோர்கள் தான். அந்த பிள்ளைகளை குறை சொல்லி ஒன்றும் இல்லை. அதாவது என்னன்னா, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய பேர் நம்ம பார்க்குறது இந்த கழுத்து பகுதி எல்லாமே கருத்து போயிடும்.
அந்த பிள்ளையோடைய நிறம் வேறு, ஆனால் கழுத்து பகுதி அதிகமான கருமை நிறத்தில் இருக்கும். அதே போல் மூக்கில் இந்த பகுதிகள், இந்த மூக்குக்கு 2 பகுதிகள்லையும் கருப்பு அடிச்சிருக்கும். கண்ணுக்கு கீழேயும் கருப்பு. மூக்கு மேலே ஒரு கோடு, ஒரு முதல்ல ஒரு இளங்கருப்பு, அதாவது கிரே கலரில் ஒரு கோடு வரும். அது போக போக கடினமாகி திக்காக மாறி டார்க்காக கருப்பாகவே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வெளிப்பாடுகள் உடலின் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பசி எடுக்காமையே உணவு எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது செரிமானத்தை எவ்வளோதான் உடல் இயக்கிட்டே இருக்கும். இதை தாண்டி ஆனால் அந்த பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் பேசி பாருங்கள், எனக்கு ரொம்ப பசிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பசி இல்லை, இது பேர் வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் கிரேவிங். அதாவது உணவு மேலே உள்ள ஒரு வெறித்தனம். சும்மா இருந்தாவே, அந்த பிள்ளைங்க சும்மா இருந்தாவே அவங்க பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவாகவும் இருப்பாங்க. அவங்க சும்மா இருந்தாங்கன்னாவே ஏதாவது எடுத்து சாப்பிடணும். இது சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும். இந்த கணினி துறையில் வேலை பார்க்குறவங்க, அவங்க உட்காந்தே வேலை பார்க்குறது, ஏதாவது கொஞ்சம் அசைஞ்சோம்னாவே ஏதோ ஒன்று வாயில் போட்டு மென்று குறிச்சிக்கிட்டே இருக்கணும். சின்னதாக 2 சிப்ஸு தான், ஆனாலும் உங்களுக்கு பசிக்கலையே, 2 சிப்ஸு தான் சாப்பிட்றேன், ஏதோ ஒன்று சாப்பிட்றேன். ஆனால் உடல் இயக்கமே இங்கே இல்லையே. உட்காந்தே வேலை செய்கிறதுக்கு எதற்கு இவ்வளோ உணவு? உடல் இயக்கமே இல்லாத போது சும்மா அவங்களுக்கு அந்த ஒரு வெறுமை, ஒரு அப்படி எந்திரிச்சு போனால் ஏதாவது சாப்பிட்டு வந்து உட்காரணும். அந்த உடல் வேர்க்கவும் வேர்க்காது. அப்படி இருக்கும்போது அது எப்படி சீராக செரிமானம் பண்ணும்? உடலில் வெப்பமே குறைஞ்சி போயிடும். வெப்பம் குறைஞ்சோடனே அங்கே உடலில் அந்த வெப்பம் குறைஞ்ச பிறகு போடுற உணவை எப்படி செரிக்கும்? அந்த அடிப்படையில் உடல் புரிதலோட புரிஞ்சுக்கணும். அப்போ இப்படி எடுத்து எடுத்து இன்னைக்கு உள்ள மனிதர்கள் சந்திக்கிற மனிதர்களில் 100-80 பேருக்காவது ஃபேட்டி லிவர்ன்ற தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கு. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து இந்த ஃபேட்டி லிவர்ன்ற ஒரு தொந்தரவு என்னோட வாழ்நாளில் நான் இந்த வயசுக்கு முன்னர் நான் பார்த்ததே இல்லை, நான் கேள்விப்பட்டதும். ஆனால் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. அதிகமான தீனி, அதுவும் பொருந்தாத உணவுகள், சுவையூட்டிகளால் தயாரிக்கப்பட்ட உணவுகள் ரொம்ப அதிகம். ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லலையே, அந்த மாதிரியான உணவுகள். அதுக்கேற்ற உடல் இயக்கம் இருக்குது. அந்த பிள்ளைகள் ஏதாவது விளையாட்டு மைதானத்தில் போய் விளையாடுறாங்களா, இல்லை பள்ளிகளில் தான் பிடி பீரியட்ன்ற ஒன்று வேர்க்கிற அளவுக்கு விளையாட வைக்குதா? எதுவுமே இல்லாமல் காலையில் சாப்பிட்டு போகும்போதும் ஸ்நாக்ஸ் கொடுத்து வருது. இப்போ எல்லா பள்ளிகள்லேயும் இந்த கேண்டீன் ஒன்று இருக்குது, அதில் விற்கப்படுற பொருள்கள். இப்படி எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருந்தால் உடல் செரிமானம் எப்படி முறையாக அதற்கு ஒரு இடைவெளியோ ஒரு கால அளவோ கொடுக்கணும்ல. இது இன்னைக்குள்ள பெற்றோர்களுக்கே அறியாமல்ன்ற வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. எல்லாருக்குமே அறிதல் இருக்கு. அறிதல் தான் இங்கே தேடி தேடி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களே. எவ்வளவோ விஷயங்களை உள்ள எடுத்துக்கிறீங்க. இந்த அறிதல்ங்கிறதே ஒரு பெரிய நோய். ஆனால் அவ்வளோ அறிதலும் உங்களுக்கு நீங்கள் தேடி எடுத்தும் நீங்கள் ஒரு ஒழுங்கில் உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ வழி நடத்துறீங்களான்னா நீங்களே அந்த ஒழுங்கில் இல்லை. அப்போ அந்த பிள்ளைகளையும் எந்த ஒழுங்கில் நீங்கள் வழி நடத்துவீங்க அப்படிங்கிறது தான். அப்போ இந்த உடல் உள்ளுணர்வு எல்லோருக்குமே உணர்த்தும். அது பேசும் நம்மள்கிட்ட, இது வேண்டாம், இந்த நேரத்தில் வேண்டாம், பசி இல்லை அப்படின்ட்டு. அதையும் மீறி அந்த ருசிக்கும் அந்த ஈர்ப்புக்கும் ஆட்பட்டு எடுக்கிறதுல தான் இந்த தொந்தரவுகளுக்கு ஆட்படுறது. அப்படிப்பட்ட உடல்ல அந்த சுவையூட்டிகள் சேர்க்கப்பட்ட உணவுகளை எடுக்க எடுக்க உடல் அதை எல்லாத்தையுமே ஒரு நிலைக்கு டைலூட் பண்ணி அதை பிரித்து அனுப்பும் போது சிறுநீரக உறுப்புலையும் சிறுநீர் பாதைகள்லையும் தேக்கங்கள், அதாவது டெபாசிட் ஆகுது. இந்த டெபாசிட்ல எப்போ இதுதான் பின்னாடி கற்களாக மாறுது, கிட்னி ஸ்டோனாகவும் மாறுது. அதன் பிறகு இந்த குடல் அழற்சின்னு சொல்லக்கூடிய ஐபிஎஸ், அதாவது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க, போய் மலங்கடிப்பாங்க, சாப்பிடுவாங்க, மலங்கடிப்பாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்கு. அடிக்கடி மலங்கடித்தல்.
இது ஐபிஎஸ்ன்னு இதுக்கு ஒரு பேர் வைக்கப்பட்டது. அதாவது குடல் அடைச்சி அந்த சிறுகுடல் அந்த பகுதிகள் எல்லாத்துலேயும் சின்ன சின்ன கொப்பளங்கள் வந்து அந்த உறிஞ்சிகள் இருக்கு இல்லையா, உடல்ல உள்ள குடல் உறிஞ்சிகள், அந்த உறிஞ்சிகள் தான் நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து சத்துக்களை உறிந்து தன்மைப்படுத்தி ரத்தத்தில் கலக்கக்கூடிய வேலையை செய்யும். இந்த குடல் உறிஞ்சிகள் எல்லாமே சிதிலமடையும் இப்படிப்பட்ட பொருந்தாத உணவுகளை எடுக்கிறதும் அடிக்கடி உணவுகள் எடுத்து சாப்பிட்றதுனால. அப்போ இங்கே அப்சார்ப்ஷன் அப்படின்ற ஒன்று ஒழுங்காக நடக்காது. இந்த எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கிறது, ஆனால் உடலில் தெம்பே இருக்காது. இவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இந்த ஹீமோகுளோபின் குறைவு இருக்கும், இரத்த தட்டுகள், அதே போல் அந்த இரும்பு சத்து குறைபாடுலாம் இருக்கும். அப்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், உடல் பருமன் இருக்கும், ஆனால் உடலில் ஆற்றலோ அந்த தெம்போ இருக்குமோனா இருக்கவே இருக்காது. கொஞ்ச நேரம் எங்கேயாவது நடந்தாவே மூச்சு வாங்கும். இது எதற்காக இந்த செயல்? நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கணும்னு தானே எல்லாரும் சொல்றீங்க. நல்லா சாப்பிட்டு யாராவது தெம்பா இருக்காங்களா? விரத முறைகளை கடைப்பிடிக்கிறவங்க தான். நீங்க இந்த ஒரு மதம் சார்ந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்க 40 நாள் விரதம் இதெல்லாம் கடைப்பிடிக்கணும். அதில் அவங்களுக்கு ஏதாவது அல்சர் வருதா? அவங்க எப்பவும் போல இயங்கிட்டே தானே இருக்காங்க. அது சரி இது தவறு அப்படின்னு சொல்றதுக்காக நான் பேசலை. புரிஞ்சுக்கணும், உடலை பற்றியான ஒரு புரிதல் வரணும். அப்போ இப்படிப்பட்ட உணவை கொடுத்துக்கிட்டே இருந்த ஒரு உடலுக்கு இந்த விரத முறைகளை கொடுக்கும்போது அவங்க வழக்கத்தை விட, உணவு சாப்பிட்டு இருந்த ஆற்றலை விட இந்த விரத நாட்கள்ல அவங்க ரொம்ப ஆற்றலோட செயல்படுறதா நம்மள்கிட்ட சொல்றாங்க இல்லையா. அந்த நாட்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு, உடலே லேசா இருந்துச்சு, வழக்கத்தை விட அன்னைக்கு நிறைய நான் செயல்படுறேன் அப்படின்றத நம்மள்கிட்ட வெளிப்படுத்துறாங்க. அப்போ இதுலேருந்து அவங்களுக்கு அந்த புரிதல் கிடைத்த பிறகு திரும்ப அந்த தவறை அவங்க பண்ண மாட்டாங்க. அது அந்த ஒரு புரிதல் உடல்ல உணர்ந்துக்கிறாங்க, இது சரி இது தவறு அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள வருது. இப்போ நம்ம அதனால தான் இந்த விரத முறையில் இன்னைக்கு அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப, அந்த உடல் எடைக்கு ஏற்ப, உடல் நிலைக்கு ஏற்ப அதை பிரித்து கொடுக்கணும். இந்த எலுமிச்சை நீர் அப்படின்றது ஒரு நல்ல காரத்தன்மை உள்ள ஒரு பொருள், உணவுப் பொருள். அதை நம்ம தண்ணியில் எப்படி கலந்து எப்படி எடுக்கணுன்ற முறைகளை நம்ம சொல்லி கொடுக்குறோம். இதில் அந்த சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய படிமானங்கள் எல்லாமே சுத்தமடைகிறத அவங்க பார்க்குறாங்க எளிமையாக. விரத முறைகளில் அந்த எலுமிச்சை நீர், அதோடு சேர்ந்த சாத்துக்குடி ஜூஸு, அதன் பிறகு அன்னாச்சி பழம் ஜூஸு, அதில் வழங்கப்படுகிற வெள்ளரிக்காய், கேரட்டு, இப்படிப்பட்ட உணவுகளை எடுத்து அந்த நாட்களை அவங்க கடக்கும்போது, அதன் பிறகு இளநீர், தேங்காய், இந்த விரதம், அதே மாதிரி ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய அந்த நொதித்த உணவுகள், அந்த நொதித்த உணவுகள் தான் அதை பற்றி தனிப்பதிவே நம்ம வழங்கியிருக்கோம். அதில் அதை பற்றியான செயல்முறை அது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நொதித்த உணவுகளில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தான் நம்ம உடலுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த குடல் உறிஞ்சிகள், எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்களை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற முறையை நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதுதான் இந்த ப்ரோபயோட்டிக். சாதம் வடித்த கஞ்சியை புளிக்க வச்சு அதன் பிறகு எடுத்துக்கொள்ளக்கூடிய முறைகள். அப்போ இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும், பசி என்பது, நீங்கள் இதில் பாருங்கள், இந்த பசின்ற ஒன்று எந்த உயிரினத்துக்குமே இல்லைன்னா இந்த பூமியில் எத்தனை வகையான உயிரினங்கள் தோன்றி இருக்குமா அப்படின்றத பாருங்கள். பசியே இல்லை அப்படின்னா எந்த உயிரினமே முயற்சிகள் செய்யாது, அடுத்த நிலைக்கு நகராது. அந்த இறை அதை ஒன்று வழங்கியிருக்கு. அந்த பசி என்ற ஒன்று உயிரினங்களுக்கு படைப்பு கொடுத்ததுனால தான் உயிரினங்கள் நகரும். அடுத்து அறிவு, ஒரு அறிவுலேருந்து 5 அறிவு 6 அறிவு வரை வந்ததுக்கு அடிப்படையே பசி என்ற ஒரு உணர்வு தான். அது இல்லைன்னா இந்த உயிரினங்கள் எந்த முயற்சியுமே பண்ணியிருக்காது, அதுவாகவே இருந்திருக்கும். முதல் தோன்றிய அமீபாவே இன்னைக்கு வரைக்கும் அது மட்டுமே இருந்திருக்கு. உணவுக்காக நகரும்போது தான் அறிவுகள் வளர்ச்சி அடைந்தது. அந்த பசி என்ற உணர்வு, பசி என்பதே ஒரு பெரிய ஆற்றல், உடலுக்கு படைப்பு வழங்கிய ஒரு பெரிய ஆற்றல். அந்த பசியில் இருக்கும்போது உடலில் வெப்பம், ஏன்னா இந்த பசிக்காமல் சாப்பிடும் போது உடலில் வெப்பமே குறைஞ்சிரும். சூடு தான் அவங்க உடம்புல அதிகமாக இருக்கும், வெப்பம் இருக்காது.
இங்கே வெப்பம் என்பது வேறு, சூடு என்பது வேறு. வெப்ப ஆற்றல் தான் உடலுக்கு மிக அடிப்படை. உயிரின் இயக்கமே வெப்ப சக்தி. அப்போ இந்த பசியில் இருக்கும்போது வெப்பம். உணவை நீங்கள் உள்ளே போடாமல் பசியை நீங்கள் உணர்ந்து அந்த காலத்துக்கு அந்த நேரம் கொடுத்தீங்கன்னா, இந்த உணவில் இருப்பதை விட விண் ஆற்றலை உடல் அதிகமாக கிரகிக்க ஆரம்பிக்கும். அது இயல்புலே நடக்கக்கூடியது. இப்போ அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஏன் விரதம் இருந்தாங்க? முன்னோர்கள் சொல்லி ஏன் விரதத்தை கடைப்பிடிக்க சொன்னாங்க? அன்னைக்கு பூமி நல்ல ஈர்ப்பு நிலையில் இருக்கும். பிற நட்சத்திரங்கள்ல இருந்தும் கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் புவியை நோக்கி வரும்போது புவிக்கோளம் அன்று ஈர்ப்பு நிலையில் அதிக இதோட இருக்கும். அப்போ அந்த புவியில் வாழக்கூடிய ஒரு உயிரினத்தில் நம்மும் ஒரு உயிரினம், நாமும் ஒரு காந்தம் தான். நாமும் விரதத்தில் இருக்கும்போது ஈர்ப்பில் அதிகமாக இருப்போம். அப்போ புவி ஈர்க்கக்கூடிய அந்த ஆற்றலை புவி வழியாக நாமும் ஈர்க்கும் போது உடலில் நம் உறுப்புகளுக்கு உள்ளுறுப்புகளுக்கு தேவையான இரத்தத்திற்கு தேவையான அனைத்திற்கும் உடலுக்கு தேவையான ஆற்றலை இந்த உடல் விண் ஆற்றலை உள் ஈர்த்து உடலில் தேவையானதை சீர்படுத்தி கொள்ளும். இது எவ்வளவு பெரிய நிகழ்வு! இது எத்தனை கோடி கொடுத்தாலும் ஏதாவது ஒரு மருத்துவமனையில் உங்களுக்கு கிடைக்குமா? இது ராஜ வைத்தியம். இதை தான் சொல்லுவாங்க கிங் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா விரதம் தான். அந்த காலத்தில் அரசர்கள் ஏதேதோ விருந்துகளில் சாப்பிட்டு உடம்பு சரியில்லைன்னா அவருக்கு ராஜ வைத்தியம் 10 நாட்களுக்கு நகர்ப்புறம் வரமாட்டார், அரசவைக்கும் வரமாட்டார் அரசர் அப்படின்னா அவருக்கு இந்த பட்னி தான். 10 நாட்கள் விரதம், குடல் நலி கழிவு நீக்கம் பண்ணி விரத முறைகள் கொடுத்து அதன் பிறகு அவர் சபைக்கு வருவார். இது ஒரு ராஜ வைத்தியம். இது எவ்வளோ எளிமையாக இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறது, எது எளிமையானதோ அது மிக வலிமையாக செயல்படும். அதை புரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் தான் நம்ம வழங்குகிறோம் இந்த விரத முறைகள். இந்த விரத முறைகளில் எத்தனை ஆயிரம் பேர் எவ்வளோ எளிமையாக வெளியில் வராங்க. ஃபேட்டி லிவர் முழுமையாக தன்னை ரிவர்ஸ் பண்ணி ரீசெட் பண்ணி இந்த விரத முறைகளை கையாளும் போது ஃபேட்டி லிவர்ன்ற ஒரு தொந்தரவு, அதாவது கல்லீரல் வீக்கம், அதில் படிந்துள்ள படிமானங்கள் எல்லாமே நீங்கி, அதேபோல் சிறுநீர் பாதை உடலில் எங்கெங்கே இந்த பயில் கொழுப்பு படிமானங்கள் எங்கெங்கே இருக்கோ, உடலில் எங்கெங்கே படிஞ்சிருக்கோ, நீங்கள் எடுத்த அதிகமான பால் பொருட்கள், பொரித்த உணவுகளால் உடலில் தேக்கமடைந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய அது, பைல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு படிமானங்கள் எல்லாமே சுத்தப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்படும். இது எவ்வளோ எளிமையாக இருக்குது. அந்த எளிமையான முறை தான் நம்ம இங்கே சொல்லி கொடுத்து அவங்கள செய்ய சொல்கிறோம். அதில் அவங்களுக்கு எவ்வளோ மாற்றங்கள், அந்த முதல் வாரம் வரும்போது இருந்த அந்த கருப்பு, இது கழுத்தில் இந்த கருப்புல எல்லாம் மாற்றங்கள். இந்த முதல் வாரம் நம்ம இந்த உடல் கழிவு நீக்கம் முடித்து அதன் பிறகு விரத முறைகளை கொடுத்து ஒரு வாரம் எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிட்டு அப்புறமா நேருக்கு வாங்கணும் போது அவங்க முகமே மாறி இருக்கு. அந்த கண்ணில் உயிராற்றல் நல்லா தெரியும். இந்த கருப்பாக இருந்த கண்ணு கீழே இருந்தது, கழுத்தில் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறது அவங்களே பார்ப்பாங்க. அவங்க இப்போ சின்ன பிள்ளைங்க பள்ளியில் படிக்கிறாங்கன்னா கூட இருக்கிற பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, உன் முகம் மாறி இருக்கே, என்ன பண்ணுற? அந்த பெரியவங்களும் சொல்லுவாங்க, கூட இருக்கிற மனைவியோ இல்லை உறவுகளோ, என்ன முகம் பளிச்சுன்னு இருக்கே, என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. உள்ள என்ன மாற்றம் நடக்குதோ அதான் முகம் வெளிப்படுது. உள்ளுறுப்புகள் எவ்வளோ தூய்மையாக மலர்ச்சியாக ஆற்றலோடு இருக்கோ அந்த மலர்ச்சி முகத்தில் இருக்கும். அக அழகு தான் புறத்தில் வெளிப்படும். இதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த விரத முறைகளை நம்ம வழங்குறோம். நன்றி. அடுத்ததாக இந்த விரத முறைகள் முடித்த பிறகு வரக்கூடிய நபர்களுக்கு உணவு முறைகளில் நம்ம பரிந்துரைக்கிறோம். இந்த உணவு முறைகள் அப்படின்ற பட்சத்தில் முதலாவதாக நம்ம 6 பழ உணவு திட்டம் தான் அனைவருக்குமே வழங்குகிறோம். இதில் ஒரு சிலருடைய கேள்வி என்னன்னா, மாஸ்டர், வரக்கூடியவர்கள் ஒரு பிரச்சனைக்காக வராங்க, ஆனால் பொதுவாக இந்த ஒரு உணவு முறை எல்லாத்துடைய பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்குமா அப்படின்றதான் அவங்களோட கேள்வியாக இருக்குது. இது பற்றிய தங்களுடைய விளக்கம். சரிதான். இந்த கேள்வியை என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது உடல்நல இதுக்காக நம்மளை சந்திச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் கடைப்பிடிச்சு அவங்க தன்னை குணப்படுத்திய பிறகு அவர்களுடைய உறவுகளையோ நண்பர்களையோ கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ முதல்ல வந்த ஒரு நபர்
தனக்கு சர்க்கரை உடலில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குன்றதுக்காக தான் நம்மளை பார்க்க வந்திருக்காரு. அவர் எல்லாத்தையும் கடைப்பிடிச்சி ஒரு 6 வாரம் ஒரு 2 மாதத்திற்கு பிறகு அவருக்கு முழுமையாக குணமடைஞ்சு மருந்து மாத்திரைகள்லாம் வெளியில் வந்து தான் முழுமையாக நலமடைஞ்சதை உணர்ந்து அதை தன்னுடைய உறவுகளுக்கோ நண்பர்களுக்கோ பரிந்துரை செய்து அவர்களையும் கூட்டிகிட்டு வரும்போது அவர் கூட்டிகிட்டு வரக்கூடிய நபருக்கு உடலில் வேற தொந்தரவுகள் இருக்கும். இப்போ இவருக்கு சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும், அவருக்கு வந்து இப்போ உதாரணமாக அவருக்கு பிபி இருக்குது, வேற தொந்தரவுகள். இப்போ ஒரு பிபி இருக்குது, மற்றது உடலில் வாதம் மிகுதியாக இருக்குது, ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்குது, ஆஸ்மா இருக்குது, வீசிங் இருக்குது, இப்படின்றதெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களோடய நம்ம இவங்களுக்கு அந்த ஆலோசனைகள் வழங்கும்போது அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம்? வெறும் பழ உணவு முறை மட்டுமா கொடுக்குறோம்? அதில் கொடுக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் என்னென்ன? உணவு முறையாக அதை கொடுக்குறோம். மிக அடிப்படையானது உடல் கழிவு நீக்கம், அதன் பிறகு தேவைப்பட்டால் விரத முறைகள், அதன் பிறகு வாழ்வியல் ஒழுங்குகள். அது எல்லா உணவு முறையிலும் அது முதல்ல நீங்கள் உங்களை சரி பண்ணாதான், உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டாதான் உங்கள் உடலில் உள்ள நலக்குறைபாடுகள் தானாகவே சரியாகுன்றதான் இங்கே அடிப்படை விஷயமாகவே ஆரா யோகா மையத்தோடைய சாரமே அதுதான். உங்களை நீங்கள் திருத்திக்காமல் இங்கே என்ன தேடி வந்தால் சரியாயிரும் அப்படின்ற இந்த மாயாஜாலங்கள்லாம் இங்கே கிடையாது. அதனால் நீங்கள் ஒரு ஒழுங்குக்குள்ளே நீங்கள் உங்களை பொறுத்துக்கிட்டாவே உங்களோட உடலில் ஏற்படுகிற எப்பேற்பட்ட நலக்குறைபாடுகளும் சீர்நிலைக்கு வர துவங்கி. இந்த உடல் என்ன கேட்குது? விதவிதமான மருத்துவ முறைகளை கேட்குதா, இல்லை விதவிதமான மருந்துகளை கேட்குதா? எதுவுமே இல்லை. அந்த உடல் கேட்பது என்ன? நல்ல வாழ்வியல், உணவியல், உடல் இயக்கம், மனதையும் சீர்நிலையில் வைத்துக்கக்கூடிய முறை. இதுதானே வாழ்க்கை. இப்படி தானே வாழணும், அப்படி தானே வாழ்ந்தோம். இன்னைக்கு அதிலிருந்து நீங்கள் விலகினதுனால தானே இந்த தொந்தரவுகள் எல்லாமே வருது. நீங்கள் தொந்தரவுகளுக்கு விதவிதமான பெயர்கள் வைக்கலாம், நீங்கள் எவ்வளோ பேர்கள் வேணால் வைக்கலாம், அதை நோய்கள் நீங்கள் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். நான் வரவங்கள்ட்ட கேட்குற ஒரே கேள்வி, இப்போ ஒரு நபர் வர்றாருன்னா அவர் சொல்லுவார், பட்டியல் எடுத்துகிட்டு வருவார், எனக்கு உடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, தைராய்டு இருக்குது, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, சர்க்கரை இருக்குது, இப்படி நிறைய பட்டியல் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறது கேள்வி ஒன்றே ஒன்று தான். இது எல்லாமே எங்கே இருக்குது? உங்கள் உடலில் தானே இருக்குது. அப்போ உடல்ன்றது ஒன்றே ஒன்று தானே. அதில் வகை வகையான பிரச்சனை இருக்குன்னா அடிப்படையான ஒரு ஒழுங்கு அங்கே இல்லாதனால தான் இது விதவிதமான பரிசோதனை செய்யப்பட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் வைக்கப்பட்டு இதில் ஒரு பெரிய மருத்துவத்துறை ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி மருத்துவங்களை பார்ப்பதும் அதற்கு தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட்களை வச்சுருப்பதும் இன்றைக்கி நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். அடிப்படை உடல் ஒன்று தான். இது மரபில் அன்னைக்கு எப்படி பார்க்கப்பட்டது? நம்ம மரபு மருத்துவத்தில் எப்படி பார்க்கப்பட்டது? உடல் நலம் சரியில்லை, அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம மரபில் வழங்கப்பட்ட அற்புதமான 3 கொள்கைகள், வாதம், பித்தம், கபம், இவ்வளவுதானே. இந்த உடல்ல இயங்கிறது நீர், காற்று, வெப்பம், இதுதானே. இந்த 3ல் எது சீர்நிலைக்கு மிகுந்தாலும் குறைந்தாலும் அங்கு இடர்பாடுகள் வரும். இது மட்டும்தானே மருத்துவம், இவ்வளவுதானே உடல்ல இருக்கக்கூடிய செய்யும். இதை சீர்நிலைப்படுத்துவதற்கு தான் நம்ம 5 விஷயங்களா பிரிச்சிருக்கோம். ஐம்பூதங்களை அடிப்படையாக கொண்டு, ஐம்பூத கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு, ஐம்பூதங்கள்னா என்ன? வரிசைப்படி ஆகாயம், காற்று, வெப்பம், நீர், நிலம் அப்படின்றது. இந்த ஆகாயம் என்பது என்ன? உடல்ல என்னவா செயல்படுது? மனமா செயல்படுது. இந்த மனதை சீர்நிலைப்படுத்துறது தான் நம்ம இதில் கொடுக்கக்கூடிய ஆத்ம சுத்தி, துருவ தியானம், எல்லாரையும் வாழ்த்தக்கூடிய நிலை. முதல் இதுவே மனதை ஒரு பக்குவ நிலைக்கு வைத்துக் கொள்ளக்கூடியதற்கான செயல்முறை. இது பயிற்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ முதல்ல மனம். அடுத்தது என்ன? அடுத்த பூதம் காற்று. காற்றுனா உடலில் இருக்கக்கூடிய வாதம். வாதத்தை சீர்நிலைப்படுத்தணும். அதற்கு தான் உடல் கழிவு நீக்க முறைகளை நம்ம கொடுக்கணும். அதன் பிறகு என்ன? காற்றுக்கு பிறகு வெப்பம். வெப்பத்துக்கு என்ன? உடலில் இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றல். இந்த வெப்பம் சீர்நிலையில் இருந்தால் தானே சாப்பிட்டதே செரிக்கும். அந்த வெப்ப ஆற்றலுக்கு என்ன கொடுக்குறோம்?
உடல் இயக்கத்திற்கான யோக பயிற்சி முறைகள், உடற்பயிற்சி யோக பயிற்சி முறைகளை கொடுக்குறோம். தினமும் காலையில் சூரிய ஒளியில் இருக்கணுன்றதை பரிந்துரைக்கிறோம். வெப்பம், அதன் பிறகு என்ன, நீர். நீர் என்பது என்ன? வாழ்வின் ஆதாரமே நீர் தான். நாகரிகங்கள் எங்கு தோன்றின? நதிக்கரைகள்ல தோன்றின. அப்ப வாழ்வின் ஆதாரமே நீர் தானே. அப்ப அந்த நீர் உடலில் இருக்கக்கூடியது ரத்தம். அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்த, அதுதான் வாழ்வியல் முறைகளை கொடுக்கிறோம். ரத்தத்தையும் வைத்துக் கொள்ளக்கூடிய உணவு முறைகள், அதாவது காரத்தன்மையில வைத்துக் கொள்ளக்கூடிய உணவு முறைகள். வாழ்வியல் ஒழுங்குகள், வாழ்வியல் ஒழுங்குகள்னா என்ன கொடுக்குறோம்? அதிகாலை கண்விழிப்பு, குளிர்ந்த நீரில் குளியல், அதன் பிறகு ஐம்பூதங்களோடு இணைந்து செயல்படக்கூடிய செயல்பாடுகள், இதெல்லாம் கொடுக்கலாம். அப்ப நீர் என்ற பூதம். கடைசியாக நிலம் என்பது இந்த உடல். இந்த உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நலக்குறைபாடுகளை 2 விதமா பிரிக்கலாம். அது உடல் சார்ந்ததா, மனம் சார்ந்ததா. இதன் அடிப்படையில் நம்ம அதை பார்த்து, உடல் சார்ந்ததுன்னா உடல்ல நேரடியாக அழுத்தங்கள் கொடுத்து அதை எப்படி சீர் செய்துக்கணுன்றதை நம்ம வழி நடத்துகிறோம். மனம் சார்ந்த விஷயங்கள்னா, இந்த மனம் சார்ந்த செயல்களை அவங்க செய்யும் போதே அது சீர்நிலைக்கு வந்துடும். அப்போ உடல் ஒன்றுதான் என்னும்போது அதற்கு அடிப்படையான வாதப்பித்த கபத்திற்கு சீர்நிலைப்படுத்தக்கூடிய செயல்முறைகளை நம்ம கடைப்பிடிக்க சொல்லி அதுலேயே அவங்க குணமாகறாங்களே. எந்த விதமான மருந்துகளோ மருத்துவமோ இல்லாமல் மிக எளிமையாக அவர்களை நலப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் தான் நம்ம வழங்கணும். அப்போ இந்த ஒரு உணவு முறை எப்படி எல்லாருக்கும் பொருந்தது அப்படிங்கிறத அவங்க கூட்டிட்டு வரவங்களும் கேள்வி. சார், எனக்கும் டயபெட்டிக்னு சொன்னேன், எனக்கு இதான் கொடுத்தீங்க. அவருக்கு கொலஸ்ட்ரால் பிபின்னு சொல்கிறேன், அவருக்கும் இதே கொடுக்குறீங்க அப்படின்னா, இரத்தத்தில் உள்ள மூலக்கூறுகள் தானே மிக அடிப்படை. உங்கள் உடல் முழுவதும், உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது இரத்தத்தை தானே. ரத்தம், பிராணன், வெப்பம், இந்த 3 தானே. இந்த 3ஐயும் சீர் செய்து கொள்ளக்கூடியது தான் நான் உங்களுக்கு பரிந்துரைப்பது. அப்போ இந்த இரத்தத்தில் உள்ள அடிப்படையான தன்மைகள் என்ன? காரத்தன்மை. இன்னைக்குள்ள வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? குடிக்கிற தண்ணியே அமிலம். அதில் ஒரு பெருமையோட ஆர்ஓ வாட்டரை வச்சு குடிக்கிறது, கேன் வாட்டரை குடிக்கிறது, என்னமோ இவங்கெல்லாம் உயர்ந்தவங்க மாதிரியும் அப்படி நினச்சிக்கிட்டு அதை கையாளுறது. இந்த ஒரு நீர் வடிகட்டி இல்லாத வீடு எது? அது இல்லாத வீடுன்னா அவங்க ஏதோ கௌரவத்தில் குறைஞ்சவங்க மாதிரி ஆயிடு, ஒரு நாகரிகம் வந்துடும் போல. அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. அது நீரா? பொருந்தும் நீரா? அதுவே அமிலத்தன்மை. அதில் உயிர் ஆற்றலே இல்லாதத தினமும் குடிச்சிட்டே இருந்தா, திருமணமான புதிகளில் இருக்கவங்க இப்படிப்பட்ட நீரையும் இதையும் குடிச்சா அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? உயிர் சக்தி இருக்கணும்ல. சாப்பிடக்கூடிய உணவுகளில் உயிர் ஆற்றல் இருக்கணும்ல. உயிர் இன்னொரு உயிரை தான் உணவாக எடுக்கும். இது படைப்பின் இலக்கணம். அப்போ குடிக்கக்கூடிய தண்ணீரும் அமிலம். 3 வேளையும் அதிகமான சமைத்த காரசாரமான உணவுகள், வெளி உணவுகள், குளிக்கிற தண்ணியும் சுடு தண்ணி, சூரிய வெளியுமே மேலே படாத வாழ்க்கை, பூமியோடு இணையாத ஒரு வாழ்க்கை, வெளிக்காற்றில் படாத வாழ்க்கை, ஆகாயத்தை நிமிர்ந்து பார்க்காத ஒரு வாழ்க்கை. இப்படி 5 பூதங்கள்லாம் விலகி எனக்கு நலமா நான் வாழனா எப்படி வரும் ஆரோக்கியம்? அப்போ இந்த ஒரு உணவு முறை, இப்போ நம்ம ஒரு மருத்துவமனையில் ஒருத்தரை சேர்த்துருக்காங்க, உறவுக்காரரோ நண்பரோ, அவரை பார்க்க போகிறீங்க. அவரை பார்க்க போகும்போது நீங்கள் நல்ல ஒரு சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ வாங்கிட்டு போகிறீங்க, பழங்கள் தானே வாங்கிட்டு போகிறீங்க. ஏன்? இது யார் உங்களுக்கு பள்ளியில் சொல்லி கொடுத்தாங்களா? ஒரு நபர், உங்களுடைய சொந்தக்காரர் மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லாத போது அது ஏதாவது உங்களுக்கு கல்வியில் கேள்வியாக கேட்கப்பட்டதா? பரீட்சையில் உங்களுக்கு கேட்கப்பட்டதா? உடல் நலம் சரியில்லாத நபருக்கு அவரை பார்க்க செல்லும் போது என்ன கொண்டு செல்ல வேண்டும்? இந்த கேள்வி. இதற்கு விடை எழுதுனாலும் 5 மார்க். இது கல்வியில் இருக்கா? இல்லை உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? உங்களுக்குள்ளேயே இயல்பில் அது தோணுது இல்லை? இந்த நேரத்தில் அவங்க பழங்கள் தான் சாப்பிடணும். அதன் பிறகு தேர்னார்னா ஒரு கஞ்சி வச்சு கொடுக்கணும், எளிய உணவுகளை கொடுக்கணும். ஏன்னா செரிமானத்திற்கு உகந்ததான பொருட்களை கொடுத்து பிராணசக்தி அதிகம் உள்ள
உணவுகளை எடுக்கும்போது அவர்களுக்குள்ள அந்த பிராணன் பண்ணும்போது அவங்க சீக்கிரமா நலமடைவாங்கன்றது இயல்புலேயே நமக்கு தோணுது இல்லை, இருக்குல்ல. இதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டது தான் அந்த பட உணவு திட்டம். இதையே நீங்க வாழ்க்கை முழுவதும் இதை தான் கடைப்பிடிக்கணும்னு நம்ம சொல்றோமா? உடல் சீர்நிலை கெடும்போது சீர்படுத்திக்க கொள்ள செரிமானத்தை சீர் செய்து ரத்தத்தில் உள்ள அந்த அனைத்து தன்மைகளையும் கொண்டு வரதற்கான ஒரு உணவு முறை அது. இது உணவு முறை மட்டும் இல்லை, இதில் வாழ்வியல் முறை, உடல் இயக்கம், நான் சொன்ன அந்த ஐம்பூதங்களோட இணைப்பு, இது எல்லாமே வழங்குறது தான் பட உணவு திட்டம். இது எத்தனை வருடங்களாக நம்ம நடத்திட்டு வரோம். 1வது குழுவிலிருந்து இன்னைக்கு 350வது குழுவை தாண்டி நடக்குது உலகளவிலிருந்து. அதாவது நேரடியாக வர்றவங்களுக்கு அவர்களுக்கு கொடுத்து நம்ம கடைபிடிக்க சொல்கிறோம். இதை தாண்டி குழுக்கள் மூலியமாக உலகளாவில் இருந்து எத்தனை மனிதர்கள், பல ஆயிரம் பேர் நேராக கூட நம்மளெல்லாம் பார்த்ததே இல்லை. அவர்களெல்லாம் இணைந்து அதன் பிறகு எப்போவோ சந்திக்கும் போதோ ஏதாவது ஒரு ஜூம் மீட்டிங் நம்ம நிகழும் போதோ அதில் இணைக்கும் போது அவங்க தங்களுடைய அனுபவங்களை வெளிப்படுத்துகிறாங்க. எனக்கு மார்பக புற்றுநோய் இருந்தது, இந்த உணவு திட்டத்தை கடைப்பிடிச்சு எனக்கு சரியாயிடுச்சு. கேட்க உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம். ஆமாம், குழந்தையின்மை இருந்தது, இந்த வாழ்வியல் உணவியல் ஒழுங்கலை கடைப்பிடிச்சு இன்னைக்கு எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. எவ்வளோ பேர் வெளிப்படுத்தியிருக்காங்க. அல்சர் குணமாயிருக்கு. இப்படி நீங்கள் வச்சிருக்க பட்டியல் எல்லாமே இதில் குணமாகும். அதாவது ஒன்று மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், குணப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு நோய் ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் யோசிக்கணும். அப்படி எதுவுமே இல்லை. இடையில் வந்தது இடையிலேயே குணப்படுத்த முடியும். ஆனால் அந்த உடல்நிலை சீர்கேடு வரும்போது உங்கள் உள்ளுணர்வு உங்களை எச்சரிக்கும், நீ வரம்பு மீறுகிறாய், நீ ஒரு ஒழுங்குக்குள் செல் அப்படின்னு சொல்றது. இதே வார்த்தையை சொல்லாது, ஆனால் உணர்த்தும். வரம்பு மீறல், எல்லை மீறுகிறோம் என்பது ஒவ்வொரு மனிதருக்குமே தெரியும். அந்த உணர்த்தல் வரும்போது அதிலிருந்து ஒரு ஒழுங்குக்குள் அந்த மனிதர் மாறினால் அதுதான் சிந்தனை வழி நடத்துறது அப்படின்னு சொல்றது. அப்பொழுதும் அதை மாற்றிக்கொள்ளாமல் அகந்தைகளை ஆட்பட்டு, இருமாப்பு, பெருமை, பொறாமைக்கு ஆட்பட்டு நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா அதை குணப்படுத்தவே முடியாது. இந்த உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் தன்மையில் தான் படைக்கப்பட்டிருக்கு. இந்த உடலுக்கு நோய் என்பதே ஒன்று இல்லை. அந்த நோயின்னு ஒன்று வருதுன்னா அது நீங்கள் கெடுத்தா மட்டும்தான் வரும். அதை நோயின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது சீர்நிலைக்கேடு. அதுக்கு பெயர்கள் வைக்கப்பட்டு நீங்கள் என்னென்னவோ சொல்லிக்கலாம். ஆனால் அது ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்குள் கேட்கும்போது அதுக்கு விடை வரும். அதுக்கு காரணம் நான் தான், வேறு யாரும் அல்ல. அதை அதிலிருந்து திருத்தி கொண்டு இந்த வாழ்வியல் ஒழுங்குகள், உணவு ஒழுங்கு, உடல் ஒழுங்கு, மன ஒழுங்கு, இவற்றிலெல்லாம் நீங்கள் ஒரு ஒழுங்குக்குள் நீங்கள் பொருத்திக்கும் போது அது இயல்பாக வெகு முழுமையாக குணமாகும். இது கண்ட்ரோல் அப்படின்றதெல்லாம் இங்கே வார்த்தைகளே கிடையாது. குணப்படுத்தி கொள்ள வேண்டும், முழுமையாக என்னை நானே குணப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பமும் வேட்கையும் உள்ளவர்கள் என்னை சந்திக்கலாம், ஆரா யோகா மையத்துக்கு வரலாம். என்னை நானே குணப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பம், இதை கெடுத்தது நானே சரி செய்து கொள்ள வேண்டும், அதற்குண்டான வழிமுறைகளை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பவர்களுக்கு இங்கு கற்பிக்கப்படுகிறது. அதனால தான் இந்த உணவு முறை அனைவருக்குமே பொருந்தது. நன்றி.